Hello friends, welcome back to my channel. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் இது. DIML வீடியோ, டே இன் மை லைஃப். என்னோட மண்டே மார்னிங் ரொட்டீன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்டாகவும் எப்படி குக் பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா எப்படி சமைக்கலாம், எப்படி வந்து டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் என்னோட யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முந்தின நாள் நைட்டே குக்கர்ல ரைஸும் தாலும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காய்கறி எல்லாம் வந்து இந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவேன். அப்புறம் புளி ஊற வச்சிருக்கேன் ரசத்துக்கு. இது கடலைப்பருப்பு குழம்புக்காக ஊற வச்சிருக்கேன். ஸோ பருப்பு வந்து நம்ம வேக வச்சிடலாம். அதில் மஞ்சத்தூள், தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சம் விளக்கெண்ணெய், சீரகம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா குழஞ்சி வெந்து வரும். அப்புறம் வாட்டர் வந்து ரசத்துக்கும் சேர்த்தியே ஊற்றிருக்கேன். பருப்பு ரசம் செய்ய போகிறேன், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ அவரைக்காய் வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி கொலண்டரில் ட்ரை பண்ணிக்க போகிறேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ கேரட்டை வந்து ஸ்கின்னை பீல் பண்ணி துருவி வச்சுக்க போகிறேன். இப்போது தால் வந்து குக்கரில் வெந்துட்டு இருக்கு. தால் வேகிறதுக்குள்ளே நம்ம காய், வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 3 பர்னர்லையுமே ஸ்பீடாக ஈஸியாக குக் பண்ணலாம். நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கேரட்டை பீல் பண்ணிட்டு இருக்கேன். பருப்புக்கு வந்து நம்ம ரசத்துக்கும் தேவையான தண்ணி சேர்த்தியே ஆட் பண்ணிட்டேன். கேரட் ரைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியா. அப்புறம் அவரைக்காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொரியல் செஞ்சோம்னா. தேங்காய் பூ போட்டு இறக்கணும். ஃபைனலா 2 சைடுமே நார் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே நாரை வந்து எடுத்துட்டு முரத்துல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிடலாம். தால் வெந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ரைஸும் ஊறிச்சு, இப்போ ரைஸும் வச்சிடலாம். ரைஸ் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ கேரட் ரைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், துருவின கேரட், ஒரு 3 முந்திரி, நிலக்கடலை வந்து போட்டால் டேஸ்டா இருக்கும். நான் அதுவும் போட போறேன். உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிங்கன்னா அதோட தோல்லாம் வந்துடும். ஸோ புளி ஊற வச்சிருக்கேன் குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்த்து. கடலைப்பருப்பு ஊறிட்டு இருக்கட்டு. இப்போ நான் புளியை கரைச்சிட்டேன். இப்போ காயை தாளிச்சு விட்டுடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து போட்டு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், ஒரே ஒரு ரெட் சில்லி எடுத்திருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான சால்ட் நான் இதுவே ஆட் பண்ணிட்டேன். டைம் இப்போ 7 o'clock ஆச்சு. பாப்பா குளிச்சிட்டு இருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நான் ரெடி பண்ணிட போறேன். ஸோ கட் பண்ணி வச்சு அவரைக்காயை போட்டுட்டேன். ஒரே ஒரு சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமா சாம்பார் தூளும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இது வேகிறதுக்குள்ள நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் அந்த குழம்பு 3 மெத்தட்ல செய்வேன். இன்னைக்கு நான் ஒரு மெத்தட்ல செய்யறேன், உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது ரொம்பவே ஈஸி தான், டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா நான் இப்ப பொரிச்சு செய்ய போறேன். ஆவியில வேக வச்சும் செய்யலாம். அது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, தால் வெந்துருச்சு, ரைஸும் வெந்துருச்சு. இப்போ நான் ரசத்துக்கு வந்து தண்ணியை வடிச்சிட்டு இருக்கேன். 2 தக்காளி வந்து ரசத்துக்கு நான் இதுல வந்து எடுத்துக்க போறேன், மேஷ் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ பருப்பு நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி நல்லாவே குழஞ்சிருக்கு. நம்ம வந்து பூண்டு, எண்ணெய் எல்லாம் ஊற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மத்திர வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. ஒரு 2 minutes இப்படி கடைஞ்சிங்கன்னா நல்லா மேஷ் ஆயிடும். கடலைப்பருப்பு ஊறிட்டு இருக்கு. 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் ஆற விட்டுடலாம். கேரட் ரைஸ்க்கு அடைஞ்ச பருப்பை தனியா இப்படி கெட்டியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளிய ரசத்துக்கு கொஞ்சமா பாதி எடுத்துக்கிட்டேன். வெந்த தக்காளியும் அது கூடவே சேர்த்து மேஷ் பண்ணிக்கணும். பாதி புளி வந்து குழம்புக்கு கொஞ்சம் வேணும், தனியா எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பருப்பு தண்ணி ரசத்துக்கு பாதி, குழம்புக்கு பாதி எடுத்துக்கலாம். ரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஹோம்மேட் ரசப்பொடி நான் அரைச்சிருக்கேன், அதுதான் ஆட் பண்ணிக்க போறேன். அது பருப்பு ரசப்பொடி தான். ஸோ இப்போ 1 hour ஊர்ன கடலைப்பருப்பை வந்து
மிக்சியில் போட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறை குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது 2 மெத்தட்லேயும் செய்யலாம். எண்ணெயில் வந்து வடை மாதிரி பொரிச்சு நம்ம செய்யலாம், ஆவியில் இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ குறை குறைன்னு அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் டேஸ்ட்டுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து அந்த பருப்புக்கு அளவு மட்டும் ஆட் பண்ணுங்கள். சாம்பார்லேயே நம்ம உப்பு, காரம், புளி எல்லாமே போடுவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இதே மெத்தட் தான் ஆவியில் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு ஆவியில் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன்னா நான் தேங்காய் போடல. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பொரிச்சு எடுத்துக்கணும். 3வது மெத்தட் என்னென்னா சாம்பார் தால் இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற மெத்தடு. அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். இப்போ அவரைக்காய் வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கிட போகிறேன். அப்புறம் உருண்டையும் வந்து வெந்துட்டு இருக்கு. எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் பேன் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ அவரைக்காயை இறக்கிட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பூ போட்டேன், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பேனில் ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சீரகம் போட்டு பொரிய விட போகிறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், மொட்டு மொட்டாக. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஏற்கனவே பருப்பில் நான் ஒரு தக்காளி மட்டும் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 தக்காளி வந்து வெங்காயம் கூடவே போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இப்போ இன்னொரு கடாயில் வந்து ஆயில் காஞ்சிட்ருக்கு. கேரட் ரைஸ் தாளித்து விட போகிறேன் கையோட. இப்போது தக்காளி மேஷ் ஆனதும் நம்ம மசிச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கணும். கூடவே பருப்பு தண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். காரத்துக்கு நமக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்க போகிறோம். இது வீட்லேயே அரைச்சது தான். குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். காய் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ரைஸ் தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரைஸ் நல்லா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். கொஞ்சமாக காரத்துக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து ரைஸ் தாளிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்ட போகிறேன். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் கேரட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சாம்பாருக்கு வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம உருண்டைங்களை போட்டுடலாம். இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட போகிறேன். கேரட் ரைஸ், அவரைக்காய் பொரியல். அவளுக்கு லஞ்சுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிருக்கேன் கல்லில், தோசை வெந்துட்டுருக்கு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டையை போட்டுடலாம். எல்லா உருண்டையும் போடுறேன். 2 உருண்டை மட்டும் டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட, சும்மா சாப்பிட. ஸோ சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே ஊறிடும் உருண்டை. ஸோ பாப்பா வந்துட்டா அவளுக்கு தோசை கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ஆரஞ்சு, மாதுளம்பழம், 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அவளுக்கு. இப்போ எங்களுக்கும் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த குழம்பு தோசை தான் வச்சுக்க போகிறேன். வேனில் கிளம்பியாச்சு. இப்போ எங்களுக்கும் எடுத்து வச்சாச்சு. வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். குழம்பு, காய், ரசம், தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது. அவருக்கு லஞ்சில் பேக் பண்ணிடலாம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் பால் காய வச்சிட்ருக்கேன். முலாம்பழ ஜூஸ் ஈவினிங் போடலாம் அப்படின்ட்டு. இப்போது தோசை எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஹஸ்பண்டுக்கும் எனக்கு ஊற்றிட்டு இருக்கேன். உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 2 பேருமே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு இப்போ லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. ஏன்னா 2 டேஸாக சாட்டர்டே சண்டே ஃபங்க்ஷன் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வீட்டில் ரொம்பவே
கிளட்டராக இருக்குது. எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். சாரீஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். துணியெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ அவர் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே போட்டு வச்சிட்ருக்கேன். தயிர் வந்து அதுலேயே நான் புற ஊற்றி வச்சிருவேன் அந்த பாக்ஸில். ஸோ அவங்க லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்குள்ளே தயிர் ரெடி ஆகிடும். வீட்டுக்கு தனியாக கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் பாப்பா வந்தான்னா கேட்பா அப்புறம் ரிங்குக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். என்னோட ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். துணியெல்லாம் மிஷினில் போட்டு காய வச்சாச்சு. ஹேண்ட் வாஷிங் கிளாத்ஸும் துவைச்சி வச்சாச்சு. இப்போ 12 o'clock கொஞ்சம் மோர் குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஜூஸ் போடலான்னு நினச்சேன். முலாம்பழம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், மோர் வந்து தயிர் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, மாங்காய் சேர்த்து குடிக்க போகிறேன். சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இந்த நீர்மோர். பச்சை மிளகாய் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். வாவ், யம்மி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க குடிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்த்தியாக குக் பண்ணுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பை பாய்.